வெயிலாக கிடக்கு சிக் இந்த வெயில் வெளிச்சானா நல்ல மாமரம் வண்டிக்கு போல வச்சுக்கோம். என்னடா கரும்பை சின்ன நாட்டு வச்சுக்கிறாங்களே. மாட்டுல பால் வைக்க வர்றேன், மாட்டுக்கு போற புல்ல போய் கரும்பு சொன்னீங்கன்னா வேலையில கிடைச்சிடுறேன். இதில் மாட்டுக்கு போகிற புல்லு போற புல்லு பாருங்க. ரைட் அந்த அந்த போய் இந்த கரும்பு வளர்க்குன்னு கேட்டு விட்டு நான் நைஸாக கதையை கொடுக்கணும் ஆளு பேர மாட்டுக்கு புல்லு போட்டான் இல்லை மட்டும் சொல்லி சொல்லுவோம். இது என்ன மரம் வண்டியோடா சொத்தி போடுறதோ நல்ல பசலையான காணிடா. மாட்டு பண்ண வச்சுக்கிறான்டா சொல்ல வேணும். ஒரு நாய் நடந்து ரெண்டு கூப்பிடுவோம். அண்ணோய் அண்ணோய் என்ன சவுதான் போட்டு என்ன கலைக்குது ஒரு விரலையே அந்த நிம்மதியா என்ன பிரச்சனை? வேலைக்கு வந்து நிக்கிறோம். எந்த வேலை? நான் எப்படிங்கோ நான் நிக்கிறேன். நான் இல்ல யார் நீங்கள்? இந்த பேப்பர்ல போட்டிருந்தீங்க வேலைக்கு. நீங்கள் வாங்க வாங்க திறந்தாங்க வாங்க. வா நான் இல்லையா போவோம். என்ன விரைக்கு ஆரம்பரமா மூண்டது மாடு விரைகளே நான் இல்லைக்குதே. நான் இல்லப்பா வாப்பா. அம்பட்டியில் கொண்டையில புல்லு ஓட்டுறது என்ன ஊதாரியை கேட்குறானே இதில் எப்படின்றோம். என்ன பிரச்சனை? அந்த வேலைக்கு போட்டிருந்தாங்க வேலைக்கு. இந்த மாடு பராமரிக்கிறது. தம்பி தான் பார்த்துட்டு சொன்னவன். நீங்கள் யார் இதில் வேலை? 2 பேர் தான். 2 பேரும் தேவையில்லை எங்களுக்கு. என்ன 10 மாட்டை பராமரிக்க 2 பேரும் தெரியுமா? வேலையில் தெரியுமா? எனக்கு தெரியும். இந்த மாடு இந்த லாடன் அடிக்கிறது இதெல்லாம் தெரியும். பால் அரைப்பேன் புல்லு இந்த புல்லு இருக்குல்ல இது இப்படி வளர்க்க கூடா. நீங்கள் இந்த புல்லை கொஞ்சம் என்ன செய்யணும் கூட வளர்க்கணும். இல்லை தம்பி மழை இது என்னண்டா நாங்கள் வளர்த்தேன் கூட வளர்த்தினாங்க. அது எல்லாம் அழிஞ்சு போச்சு. மழை ஒன்று மொக்குத்தனமா பெஞ்சு விட்டுது. நீங்கள் எவ்வளோ? நான் சங்கானே எவ்வளோ? சங்கானி சித்தங்கனி அங்கே பக்கத்தில் அங்கால மூளை இல்லை. நீங்கள் சித்தங்கனியா? மூளையில் ஆட்ட வடியல் மூளையில் தவமண்ணு கேட்டீங்கன்னா காட்டுவாங்க. அவமண்டா அவன் என்ன இருக்கிறான்? தோட்டங்கள் மாடு ஆடுகள் எல்லாம் வளர்த்துக்கிறப்ப அனுபவம் இருக்குண்ணா. எனக்கு தெரியாம நான் 25 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். சரி அதே இந்த மாடு புல்லொன்னு போடு எல்லாம் ஒட்டி பண்ணிக்குது. தம்பி அதான் சொன்னேன். ஒருத்தன் பேர் ஒன்றுண்டவன் உங்களுக்கு சொன்னா என்ன அவன் சரியான குடி. எனக்கு குதுகள் பிடிக்காது. சாணாவெல்லாம் இப்படி போடக்கூடாது. நீங்கள் சாணாவை வந்து இப்படி போடக்கூடா. கல் வச்சுட்டு ஒரு தொட்டி மாதிரி கட்டி போடாதுக்குள்ள போட்டிங்கன்னு வச்சுன்னா அந்த சாணம் வந்து ஒரு நல்ல உங்களுக்கும் நீங்கள் எடுத்து கொடுத்தா பிறகு அதில் வர மண் எடுத்து பயிருக்கு போடலாம். விஷயம் தெரிஞ்சு படிச்சுனீங்களோ சம்பந்தம்? நான் இது படித்தேன். நான் முந்தி கொஞ்ச நாள் சீரியஸா? அப்புறம் என்ன புரியாத தானே நான் தேடி கொண்டு தெரியும். மற்றது என்னன்னா இந்த பார்த்தன முன்னு காணி எல்லாம் செய்ய நீங்கள் அது போட்டிருந்தீங்களானே காணியும் பராமரிக்க தம்பி. இவர் முந்தி இஞ்சாம் பொரஸ்டான் வேலை. இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உடம்பு அப்படிதான் இருக்கார். மாங்காய் நம்பி அதான் சொன்ன நம்பி எல்லாம் பழத்து கொண்டு வைக்கிறாங்க. ஐயோ அதப்பா சொல்றேன். நம்பிக்கையா ஒருத்தன் தர்றான் இல்லையே. இதோட உங்களோட சொன்னா நம்ம மாட்டேன். எந்த மாடு எதுக்கு கூட கறக்குது? அது நீங்க கறக்குறதா இருக்கு. இப்ப நான் கறக்குறத விட்டு அதுக்குள்ள நினைக்கிற கேப்ப மாடு நல்ல கொஞ்சம் பலமா நிக்குது. என்ன விஷயம் தெரியும்? அது கொஞ்சம் பலமா எனக்கு இதுதான் தம்பி விஷயம் தெரிஞ்ச ஆக்களை விளங்குதான் நான் தேடி கொண்டு திரிகிறேன். எனக்கு இப்ப நான் வந்து வருஷத்துல ஒரு 3 தரம் வருவேன். ஆனா ஒரு விளமான்னு வருவேன். வந்து நின்றுட்டு நான் போடுவேன். எல்லா இடம் சிசி கேமரா அடிச்சு வச்சுவேன். சரிதானே? அது இப்போ கொஞ்சம் பழதாக்கி போட்டான். முதல் நின்றவன் கேமரா பார்த்து செய்கிறான் பழதாக்கி விட்டான். அப்போ ஒன்றும் செய்யல. அது வளர்ந்துட்டாரு. யூடியூப்ல பார்த்து படிச்சு ஆள் யூடியூப்ல பார்த்து படிச்சீங்க. அது சரி. யூடியூப்ல இப்ப எல்லாரும் டிகிரி எடுக்கிறாங்க. அது சரி தம்பி. என்னட்டா தம்பி எங்களை பொறுத்தவரை நாங்கள் அங்க இருந்து காணியே நினைச்சு இதுலயும் போட்டு வச்சிருக்கீங்க. கண்டாண்டங்களை போடக்கூடாது. அதான் ராசா நீ வந்தாண்டா எல்லாம் ஒரு இது பண்ணு. இப்ப அது எல்லாத்துக்கும் முன்னுக்கு சரிதானே? பார்த்தா ஓகே தெரிஞ்ச ஒளியல் நல்ல மாதிரி காய்க்கிறீர்கள். சம்பளத்தை என்ன வேணும் காய்ச்சிங்கண்டா? சம்பளம் நாங்கள் வெளியில 3000 ரூபான்ற நாங்கள். நான் 30 கிட்ட தரேன். அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. நாள் கூலி 3000 ரூபான்ற நாங்கள். சரி ஓகே. எனக்கு என்னன்னு சொன்னா தம்பி அடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் போகணும். நான் இப்ப 2 நாள்ல போறேன். கடவுளா பார்த்து கூட அனுப்பியிருக்கான். எனக்கு விசுவாசமா இருக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் மாங்காய் கிடக்கு என்ன வந்து மாங்காய் நினைக்கிறார். மாங்காய் நம்பி இப்ப தேவை இல்லை. என்ன மாங்காய் வந்து எனக்கு அங்க வெளிநாட்டுக்கு போய்க்க நான் வத்தல் போட்டு கொண்டு போனோம். ஒரு 3 நாள் கழிச்சு பிடிங்கினா தான் வத்தலை போட்டு அங்க கொண்டு போகலாம். சரிதானே?
வத்தல் போட போறீங்க 15-20 மாங்காய் கிடக்கும் போட என்ன சீ இந்த விழுந்தது எவ்வளவு கிடக்குது கணக்கமாங்க கிடக்கு விழுந்த எடுத்து செய்யலாம் நீங்கள். ஓ இல்ல சொல்றேன் அங்க 4-5 மாமரம் கிடக்குது சிவம் சரி அந்த மாட்டை பாக்கட்டு சிவப்பு மேய கிடக்கு இல்லைங்க நினைக்கிறேன். என்ன மாட்டோட கணக்கமா கொம்பு பாத்தியா அதை கொஞ்சம் சேவ் பண்ணி எடுக்கலாம். அது நல்ல தவிடு கழுதல் புண்ணாக்கள் போட்டு கொண்டா. ஓ ஓ ஐயா மாடோட கணக்கங்க என்ன ஓ லட்சுமி என்ன பேர் தெரியும் லட்சுமி எல்லாரும் லட்சுமி தான் அவரோட பேர் வைப்பாங்க பால் பாடினாலே பால் கறக்கும் மாடு மாட்டு பாடித்தான் கறக்கும் அது பழைய ஆள் அந்த அந்த மாடு கொஞ்சம் இங்க பிரச்சனை வேற காலடி கொஞ்சம் கூட சொன்ன வரும்போது வேலை வேற எதுக்கு அந்த மாடு கொஞ்சம் கால அது காலடி பவுட்டு விடுவாங்க இப்படி அடங்க கொண்டு வர நீங்க போட்டு வர ஆடு மாடு மேலாம் இப்படி நிக்கணும். ஏதோ சொல்றீங்களா சரி தம்பி சரிதானுங்க அப்ப வேலை உனக்கு ரெண்டு எனக்கு ஓ நீங்க போட்டோ சம்பளம் நான் தருவேன் பிரச்சனை நான் வந்து நீங்க வேலையை பாத்துருவேன் சரி வேலை நீட்டா இருந்துச்சுண்டா நீங்க நினைக்கிறத விட டபுளா விட எங்களுக்கு தம்பி காசு சாப்பாடுகள் எல்லாம் என்ன ஜெயத்தண்ணி சாப்பாடுகள் நீங்க சமைச்சு சாப்பிடுவோம் அங்கே இருந்து நான் கொரியர் பண்ணிடலாம் வெளிநாட்டுல இருந்து சாப்பாடு நீங்க சமைச்சு சாப்பிடுங்க காசுல இருந்து தருவீங்களா? நீங்கள் இப்ப போறீங்க நான் இப்ப 2 நாள் போயிருந்தேன் தம்பி அதான் நான் ஒரு ஆள் யார் set பொறுப்பா பண்ணி அனுப்பினோம்? என்ன நாங்கெல்லாம் பொறுப்பு பொறுப்பு நீங்க தான் தம்பி இப்ப நான் மனுஷனை நம்பணும் முதல் அது சரியா நான் அப்படி இல்லை பருப்புக்கு நாங்கெல்லாம் பொறுப்பு பரப்பில்லை தம்பி ஏக்கர்ல இந்த பெற போய்க்கிறா ஓ சரிதானே ஓகே பார்க்க எல்லாருக்கும் நீர் அப்ப வேலை பம்பாட்டி ஒன்றும் இல்லாம என்ன வருங்க மம்பட்டி பஸ்ல கொண்டு வரல அது விட மாட்டாங்க. அதான் உங்கள்ட்ட கிடக்கு உங்கள்ட்ட மம்பட்டிகள் கொடுங்க. கத்தியால் மம்பட்டிகள் இருந்தா சரி நாங்க மாட்டு குளிக்க வாங்க பேச்சுல வேலை இல்லைன்னு சொல்லி விட்டீங்கன்னா நான் கொண்டு கஷ்டம் தானே தான் விட்டு வந்தேன் ஆனா பிரச்சனை ஒரு இல்லை. நம்பிக்கை இப்ப கொண்டு எனக்கு சம்பவம் ராணி சோப்பம் வாங்கி தாங்க குளிக்க வாத்தாக்களுக்கு மாடுங்க இந்த சரம் எதுவும் கிடக்கு கட்டி கொண்டு வித்தியாசமா தாங்கிறது சம்பவம் கெட்டன்னு சொல்றேன். சரம் இருக்கு தம்பி முதல் பல கொடியில இருக்கும் பாருங்க முதல் போய் வேலையை விட்டு போயிருப்பாரு கெட்டன்னு சொல்றேன் சம்பவம் மாட்டு கேக்குறீங்க உங்களுக்கு இல்ல மாட்டுதான் மாட்டுக்கு சோல்டர் இல்ல கெட்டன்னு சொல்ற வச்சு அந்த சொடுகுகள் உண்ணி அளவுகள் இருக்காது புதுசா கிடக்கு ஏதோ நீங்கள் படிச்சேன்றீங்களா அப்ப மேபி இப்ப வந்திருக்குமே நீங்க வரைக்கும் வாங்கிட்டு மறக்காம ஹெட்டன் சொல்றேன் மம்பட்டியே கொடுங்க ஹெட்டன் சொல்றேன் அது நடக்கு தம்பி அதுல நடக்கு மம்பட்டி வீல் அது கிடக்கு வீல் வரலாம் கிடக்கு எடுத்து செய்யுங்க நான் இப்ப பாரு நான் சரிதானே சரி வெளியோட விரைக்க வடவ நீட்டா இருக்கணுமா வெட்டிட்டு பால் நடக்கிறோம் கறந்துடாங்க சொல்றேன் இந்த தென்னை குறவா கிடாங்க வெட்டு சரியோ இந்த தென்னை இருக்கலோ இந்த தென்னை ரூபா மூடு கிடாங்க அந்த தென்னை குறவா கிடாங்க வெட்டு ஆள் போட்டு போவிட்டு மாங்காய் வாசி ஆட்டையா போடுறோம் நீ மாங்காய் தான் ஆட்டையை போடுற பாட்டி வரைக்கும் மாட்டை நிற்க அது வேற முடியாது பாரு மாட்டை இருக்கா பாப்போம் என்ன பண்ணிருக்கோம் நைஸாக கொண்டு போல அது கொடுக்கலாம் ஜீவம் போல அது கொடுக்கலாம் இதோ யாருக்கும் பில்லு லட்சுமி ரைட் அதானே இது இதை விட எனக்கு கொம்பி தான் பிடிச்சி இது கையை நிற்கிது ஒரு நம்ம பாப்போம் நைஸ் அவுட்டு கொண்டு போய் பிரச்சனை வரக்கூடாது. அம்மா லாச்சி தாயே வா 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 ஏற்கனவே இது லோன்ல அன்னைக்கு போலையா ரெண்டு இல்லை நீ இல்லையோடா மாங்காய் பெருப்பத்தை பார்த்தா போமாடா வாங்க காணியெல்லாம் வாங்கி விட்டு 24-25 வருஷம் வாங்க போய் கிளாட்டு பட்டா பார்த்துக்கிறாரு வெள்ள குழம்பு புட்டிச்சு போயிடும் நல்ல வெள்ள குழம்பு பிடிக்கணும் குணத்தார கொடுக்கலாம் வியாபாரத்துக்கு உப்புத்தூளும் இது போட்டு ஒரு கல்லோட அட்டி அதோடு அதே கல்லு கதை காய்ச்சி போட நீ விட மாட்டேன் ஓ டக்குண்ணா போடுவேன் பிள்ளையான போட்டு ஒன்று நான் போடுவேன் ஒரு 2 பத்தில் வாங்கிட்டு அடிப்போம் போய் வாரத்துக்கு போட்டான் ஒன்று வேறு போட்டான் வானம் இல்லை போட்டு வந்தால் நான் சொல்றது சரி நான் சொல்றது கேடு இப்போ அங்கே மாடாட வேண்டி அங்கே நெஞ்சவே வளர்க்குறதுக்கு எங்களை வச்சு வளர்க்குறது பார்க்குறேன் நான் சொல்றது ஆள் வரைக்கும் வந்து ஒரு வேக எழுது சும்மா கும்மி கஞ்சல் குமிச்ச மாதிரியா ஒன்று செய்யலாம் எங்கிட்ட தான் இதர் வெளியில் போனால் எங்கிட்ட லீசிங்கை போட்டு காசை கறக்கலாம் அப்படிங்க மாட்டை லோன் எடுக்கலாம் லோன் எடுக்கலாம் ரைட் பாம்பங்கடான்னு சொல்லி லோன் எடுக்கலாம் ரைட் இப்போ விஷயம் பண்ணிக்கிறேன் ஓகே சார் நான் இன்னும் ஓனர் 2 காட்டுறேன் நம்புவாங்க ஓனர் 2 காட்டி நீ அதெல்லாம் பொறுப்பாக பார்க்குறேன்னு சொல்லி ஓனர் எடுத்துக்கோ கதையான பாட்டு ஆள் வேற கல்லை எடுத்துட்டு வரேன் டக்குன்னு ஒரு வேக மறைச்சு கொண்டு வா அங்கடா ஒரு வேக நான் ஓடி நான் இருக்கிறேன் இல்லையா நான் இந்த மாடை பார்க்குறேன் சும்மா தட்டி கொண்டு விளக்கமா அது எனக்கு வேலை நைஸாக மாட்டை விட்டு விடுங்க மேடு இந்த பக்கத்தால் போகணும்ப்பா முன்பக்கத்தால் முன்பாசல் தவறனைக்கு முன்பக்கம் இது இல்லைடா சுற்றியலை நீ வேணும் காலால் அடிச்சு விடுனா இருக்க முகெல்லாம் சிதஞ்சு போய் கிடக்கு சும்மா பார்க்க எனக்கு யூடியூப்பில் அடித்து பார்ப்போம் பால் கறக்கிறதே என்ன இங்கிலீஷில் சொல்கிறது கவு டூன்னு முன்னுக்கு அடிக்கலாம் அது சரி மில்க் கவு டு மில்க் இழுக்கிறது என்னென்னு சொல்கிறது இழுக்கிறது டவுன்லோடுன்னு சொல்லலாமா கவு டு மில்க் டவுன்லோட் கவு என்னது புள்ளி இப்படி அடிச்சா கவு டு மில்க் டவுன்லோட் கவு மாட்டிலிருந்து பால் கறப்பது இப்படி கவு டு
டவுன்லோட் மில் கவ். ஓகே, என்ன சவமடாப்பா. சி டே என்ன பார்த்துட்டு எங்க ஆள் வந்துட்டு விட்டாலையா எங்க சாமான் ஆளை பார்த்துட்டு அந்த அளவுக்கு போகிற அவங்களுக்கு அங்கே இங்கே குடும்ப குட்டிகள் 5-6 குடும்ப குட்டி வெளிநாட்டில் குடும்ப குட்டிகளுக்கு மிஞ்சம் இருக்கு. A few moments இதுக்கு எதுக்கு வர முதல் என்னடா நூறு உனக்கு வேறு போற அது எல்லாம் முடியல இந்த இப்படி 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 சரியாப்பா ஊற்றுறா. கல்லவுது கதையோடு கல்லவுது நல்லா போகுது. நாங்கள் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு மனத்து கணத்து எனக்கு திறமை காணுங்க. அடிச்சு நிப்பா சரியோ கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறாங்க. சரி. மூடு வழியா மூடு தட்டு மகிழ்ந்திருங்கள். சோ என்னடா ஊர் அனுப்பிடுது செவ வந்தா அப்புறம் சிக்கலா போகும். மாங்காய்க்கு கோதாய புழுங்கண்ணா பயிற்சிக்கு சவத்தை இந்த பேரமுறை சொல்லிக்கலாம், குடிக்காம சொல்லிக்கலாம். நமக்கு பரிகாரிட்டு போடும். இப்போ தான் குடிக்கிறா. நான் போனா சும்மா வருவேன். ஸ்வேதர் தூக்கி சைட்டாகவே இருந்தால் வந்து கரைச்சலா போயிடும். ஓ தம்பி வந்து வேணா காக்கலாம் காணல. ஓ வேலை என்ன கொஞ்சம் களைச்சி போனோம். இருந்து களைச்சோன்ட்டு மங்கால அந்த சாணியில் எங்கே போடுறோம் விடத்தை போடுறது சாணியை. இது பால் கலந்துட்டீங்களா அதுக்குள்ள? பரவாயில்ல தம்பி, அந்த முதல் வேலை அவன் வந்து இடிக்கும் வேண்டாம். நீங்க என்ன வந்தோட கலந்து விட்டு நல்ல பால். ஓ நல்ல நுழை வருது பால், நல்ல நுழை வருது. நீங்கள் விஷயம் ஆடுறான் தம்பி. டக்குன்னு விட்டு வரக்க சோப்பியில கறந்து பார்த்தா ஒரு 8-10 போதல் கறக்கும் போல என்ன 8-10 போதல் கறக்கும் போல என்ன. இது பலாம் கறந்து அனுப்பு. இப்ப உண்மையா சொல்றேன், இப்ப நம்பிக்கை வருது எனக்கு. அதிகங்களவே கல்லு மன கோரியா கறந்துனாங்கள் என்ன. நான் சும்மா கறந்து பார்த்தனானேடா முதல் வேலைக்கு வந்து நாங்களும் காய்ச்சி இருக்கா நாங்களும் குடிச்சாதான் அது இந்த இல்ல நீங்க குடிக்கூடாது. இது நீங்க குடிக்கூடாது. என்னடா இது அந்த உரிமையாளர் வந்து இதுகள் வந்து அந்த முதல் எடுக்கிற இதுகள் வந்து செய்யக்கூடாதுன்னு முதலுக்கு முன்ன எடுத்துக்கிறீங்களா? நானும் வந்து சொல்றோம். ஓ நானும் கொஞ்சம் பிரச்சனையா போடுவோம். நாங்கள் இதை காய்ச்சி போட்டு மனம் கொண்டு அடிக்குது போடுவோம். இது மாட்டு சாணாங்கள் அதுல மணக்கும். அதுல பாருங்க எங்க அள்ளி போடுறோன்னு சொல்லுங்க ஒருக்கா. பரவாயில்ல, நீங்க ஒருக்கா பாருங்க, பார்த்து கிளீன் பண்ணுங்க. பால் சட்டியாக தந்தீங்கன்னா காய்ச்சி போடுவா குடிப்போம். ஏறாங்கடா சாப்பாடு என்ன எனக்கு பெருமையா கிடக்கும். நம்பிக்கை வந்து அந்த மாட்டுக்கண்ணே இந்த மற்ற மாடு இருக்குல்ல அதுக்கண்ணே கொஞ்சம் இதுகள் போடுவோம். என்ன சொல்லுங்க அந்த எங்கட என்னென்னு சொல்றது புரோட்டீன் அந்த ஜிம்மு போகிற ஆள் குடிப்பாங்க புரோட்டீன். இல்லை அதுகளை கொஞ்சம் கொடுத்து ஆளை கொஞ்சம் தெளிய பண்ணணும். அதுங்க நல்லா கறக்கும். இல்லை நல்ல பால் கறக்கும் பண்ண. அது நல்ல ஜேசி இனம். அது ஜேசி இனம் தான். என்ன ஓ ஜேசி இனம். அது முதல் இருந்தவன் ஒரு விரியா சொல்லுவான், எடுப்பான், அப்படி பண்ணிடுவான். அப்படித்தான் சொல்லுவாங்க. பால் சட்டியை தந்தீங்கன்னா பாலையும் காய்ச்சுவோம் இருக்கும். சரி அப்படியே சாப்பாடு கிடக்கு. அப்போ நான் வந்தது என்னதுக்குண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையா சொல்றேன். இவ்வளோ காலத்துக்கு ஓகே. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா வந்து இதான் தம்பி, அவசரமா நான் பவுனியா போகணும். அப்படியோ கோலுக்கு மேல கோல் வந்து பாரு நெஞ்ச பொறுப்பானி காசு சம்பள காசுகள் வேணும்டா. இல்ல நான் அனுப்பி கொண்டிருப்பேன். சரிதானே வெஸ்டர்ன் யூனியனோ இல்லாட்டி என்ன அனுப்பி கொண்டிருப்பேன். இதை அண்ணன் கடிங்க உங்களுக்கு நீங்க பொறுப்பு. நம்ம போகணும் தம்பி. மரக்கறி அளவுகள் வேண்டியதாருது சாப்பாடு காய்தாரம் நீங்க வேணுங்க வடிவா சாப்பிடுங்க. நீங்க சொம்பா இருந்தா தான் அதுவும் நீங்க சந்தோஷமா இருந்தா தான் அதுவும் சந்தோஷம். அப்ப என்ன இருந்துன்னா அதான் பார்க்க தெரியல. இல்லாட்டி மாடு கிட்ட வந்திருக்கு. அதை நீங்க நல்ல மூராசியான ஆக்கள் உடனே கறந்து நான் உண்மையா நினைச்சு கொண்டு வந்தா நீ தாக்கு பிடிக்க மாட்டேன். போய் மத்தியான சாப்பாடு காசு தரும், காசு தான் தரும். சரிதானே நீங்க தான் உங்க ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டான். கோல் பண்ணு வந்தான். சரிதானே நான் உண்மையா வரைக்கும் சிசி கேமரா தான் போனான் போட்டு போறீங்க. தேவையில்லை, நீங்கள் இருக்கிறீங்க நம்பிக்கையானே. நான் போயிட்டு பின் வேலி கொஞ்சம் நீங்க நம்புறீங்களோ பின் வேலியை அடைச்சு விட கொஞ்சம் அறிக்கையா இருக்கு. நாங்களும் தெரியும். இல்ல அதான் தம்பி எனக்கு இதான் தேடி கொண்டு வந்தேன். நான் போய் காசு அனுப்புறேன். சரிதானே இல்ல போய் போட்டு போறேன். கொஞ்சம் கிடக்காத நான் இதுல போட்டே போறேன். தந்துட்டு போங்க. இல்ல டாலர்ஸ் மாத்தி போட்டு நான் கொஞ்சம் ஏரியா கிடக்கு தம்பி எடுத்து போட்டு போறேன். கொஞ்சம் கொடுத்து விடுறேன். கொடுத்து விடுறேன். சரிதானே டாலர்ஸ் மாத்தி எடுப்பீங்களோ
லட்சுமியா பார்க்கணும் ஓ மாட்டேன் அந்த 700 சம்பவம் நீங்களே இல்ல எல்லாம் போனது. நீங்க கெட்டன் சொல்றது சொல்றேன் கெட்டன் சொல்றேன் ஓ கெட்டன் கெட்டன் சொல்றேன் என்ன சொன்னீங்க? பச்சை பச்சை கலரு அதான் வைக்கிறேன் நான் தெரியல புடிச்சில வேணா தெரியல சரிதானே மாட்டுக்கு மாட்டு தாண்டா மாட்டு கேட்கலாம் அப்புறம் குளிக்க வாதி செய்வோம் முன்னே போய்களே அதான் எனக்கு தெரியும் வேண்டது புகை கொஞ்சம் புகை போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களே எனக்கு என்னடா நுழம்புகள் கடிக்கும் இல்லை நுழம்புகள் கடிக்கும் புகை கொஞ்சம் போட்டா அது கொஞ்சம் நேரம் நிம்மதியாக நிற்கும் அந்த தண்ணி அளவு நிற்கும் நான் சோட்டா கணக்கு எழுத்தடிக்க விரும்ப இல்லை சரிதானே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்க கேட்கறதுனா வேண்டுங்க சரியா எனக்கு ஒண்ணும் தெரியும் எல்லாம் புதுசா நான் கேள்விப்படுறேன் மாட்டு கெடன் சொல்ற வைக்கிறது சாம்பிராணி போடுறது சாம்பிராணி போடுற கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணா காய எவ்வளவு இருந்தாலும் கேளுங்க வைக்கப்படாங்க ஆமா ஆமா அண்ணன் சரிதான் மாடு ரத்தத்தை தான் பாலாகுது உண்ணி பாலை குடிச்ச ரத்தத்தை குடிச்சா பால் என்ன ஓ கெட்டன் சொல்ற வச்சா உண்மைகள் இருக்கா பாயிண்ட் ஆகாத வைக்கிறீங்க அதான் பிரச்சனை இது இந்த விஷயம் தெரிஞ்ச விடாத வேலை இது 15 மாடா சும்மா தேவையில்லாம பார்த்து கொண்டுக்கண்ணா சில வேணா இல்லை தெரிஞ்சில வேணா ஒரு ஆத்ம திருப்தி அங்க இருந்து நாங்கள் தர்றோம்டா இல்ல சந்தோஷம் ஒரு 3 நேரம் எனக்கு இடம் இருக்குன்னா வேற வேணா எனக்கு இருக்கா பாக்குறோம் சரி டைம் ஆச்சா ஓகே அப்போ எல்லாம் போட்டுறோம் சந்தோஷப்படாப்பா சந்தோஷம் ஓகே சந்தோஷம் தம்பி ஓகே ஓகே பாருண்ணா முன்னுக்கு விட்டோ கேட்ட லாக் பண்ணவோ இல்லாட்டி வெளியா நான் போறோம் என்ன வேடி பாக்குறாங்கப்பா இல்ல பாலை காய்ச்சுவோம்மா அப்படி ஜொக்கி எடுக்கணும் இந்த போட்டும் போயில அவரோட ஃபோன் வைக்கிறான் உள்ள அது ஃபோன் வைக்கிறான் தான் போட்டும் போகிற கார் எடுக்கிடுவாங்க அடுத்து ஜொக்கி எடுத்து கழுவுனப்பா ஜொக்கி எடுத்து கழுவு வரேன் நான் மாடுல நான் மாட்டை பார்க்க போகிறேன் சிவம் நான் மாடு பார்க்க போகிறேன் மாடு போகுதுடா சிவம் டே மாடு போகுது சிவம் நைஸாக போகுது